இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் கிரேவி வைக்க போகிறோம். அதுக்கு வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் எடுத்து போடுவோம். இது நல்லா வந்து பெரிய சீரகமெல்லாம் நல்லா ஒரு மாதிரி வெடித்து வரணும். இப்போ வந்து நம்ம வெங்காயம் போடுவோம். சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி இதுக்கெலாம் எந்த கிரேவியாக இருந்தாலும் சின்ன வெங்காயம் போட்டால் அது ஒரு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு எண்ணெய் பிரிஞ்சு வராமல் நல்லாயிருக்கும். இது வந்து வேகிறதும் நல்லா பொன்னிறமாக சூப்பராக இருக்கும். வாசம் வேகும் போதே நல்லா மணமாக இருக்கும். இது வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும். இதுக்கு வந்து நம்ம பொன்னிறமாக வதக்கக்கூடாது. கிரேவிக்கெலாம் எந்த கிரேவி வச்சாலுமே ஒரு கண்ணாடி பதத்துக்கு அரை வேக்காடு தான் வெந்திருக்கணும். நம்ம குழம்பு தாளிக்கிற போது நம்ம சின்ன வெங்காயம் போட்டு வதக்கும் போது பொன்னிறமாக வந்துச்சுன்னா நல்லா வாசமாக இருக்கும். குழம்பு தாளித்து ஊற்றும் போது இந்த அளவுக்கு வெங்காயம் வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம தக்காளி போடுவோம். நம்ம இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போடுவோம். நம்ம உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும். மஞ்சள் பொடி போடுவோம். இப்போ வந்து நம்ம இஞ்சி அரைச்சி வச்சுருக்கோம், அதை தூக்கி ஊற்றுவோம். இதெல்லாம் வந்து நம்ம ஊற்றுனதுக்கு அப்புறம் நம்ம இஞ்சி போட்டாச்சுனாலே எந்த ஒரு கிரேவி வைக்கணும்னா கூட நம்ம அதை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா பாத்திரத்தில் அப்படியே அடி ஒட்டிடும். ரொம்ப இது வந்து இஞ்சி வந்து தூரில் ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம ஒன்று அடுப்பை குறைச்சி வைக்கணும், அப்படி இல்லைன்னா கிண்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சி போட்டிருக்கோம். நல்லா வெந்து வந்துடுச்சு. நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம கறி வச்சிருக்கிற சிக்கனை போடுவோம். இது நம்ம கிரேவியாக வைக்கிறதுனால நம்ம தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் நேரம் இதில் நல்லா வந்து வதங்கணும். வதங்கும் போது கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். இந்த கறியில் உள்ள தண்ணிலாம் நல்லா விட்டு வரும். நம்ம வந்து கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுட்டு நல்லா கொஞ்சம் ஒரு அரை வேக்காடு வேக விட்டுறணும். வெந்ததுக்கு அப்புறந்தே நம்ம மசாலா பொடி போடணும். இப்போ வந்து இந்த கறியை வந்து ஒரு பாதி வேக்காடு வந்துருச்சு. தண்ணி இவ்வளோ தண்ணி இந்த சிக்கனில் வந்திருக்கு. ஏன்னா நம்ம தண்ணி நிறையா ஊற்றிட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரம் நம்ம வந்து இதை வற்ற விட வேண்டி வந்துடும். அதனால் நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றாமல் விட்டுட்டோம்னா இந்த கறியிலிருந்து வர்ற தண்ணியே நமக்கு கிரேவிக்கு சரியாக வரும். நானடிலாம் அப்புறம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இந்த அரை ஏக்காடு வந்துருக்கு. இப்போ நம்ம குழம்பு பொடி போடுவோம். நம்ம வீட்டில் அரைச்ச பொடி தான். அன்றைக்கி நம்ம வீட்டில் அரைச்ச பொடியை தான் போடுறேன். இது எல்லா இதுக்குமே நான் போடுவேன். கொஞ்சம் மிச்சி சாரை கழுவி வச்சுருக்கோம். அந்த தண்ணியை தூக்கி ஊற்றிக்கிறோம். இதே சரியாக வந்துடும். நம்ம இதில் வேறு எதுவும் போட போகிறதில்ல. கொஞ்சம் கறி மசாலா பொடி மட்டும் நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து போடுவோம், அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் போடுறதெல்லாம் போட்டாச்சு. இது வந்து இந்த கறியோடு நல்லா சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா அப்படி கிண்டி விட்டுக்கிறணும். கொஞ்சம் நேரம் அடுப்பை அதிகமாக வச்சு வேக வைக்கணும். அப்புறம் கொஞ்சம் லேட்டான உடனே அடுப்பை குறைச்சிடணும். ஏன்னா பாத்திரத்தில் ஒட்ட ஆரம்பிச்சிடும். உப்பு காணுமான்னு பார்த்துக்கிட்டு நம்ம காணலைன்னா உப்பு போட்டுக்கிற வேண்டியதான். இப்போ இது வந்து நல்லா அடுப்பை குறைச்சி வச்சு வேக வைக்க போகிறேன். நம்ம சிக்கன் வந்து நம்ம தண்ணியே ஊற்றலை, இவ்வளோ தண்ணியாக வந்துடுச்சு.
இது வந்து இது வேகிறதுக்கு சரியாக வரும். சிக்கன் வேகிறதுக்கு எப்படியும் ஒரு அரை மணி நேரம் ஆகும்ல. நம்ம வந்து குக்கரில் வைக்கலை, நான் பாத்திரத்துலேயே தான் வைக்க போகிறேன். குக்கரில் வச்சோம்னா கொஞ்சம் நிறையா தண்ணி ஆகிரும், அப்புறம் மாதிரி வற்ற வச்சுட்டு உட்காந்துருக்கணும். இதுனா நமக்கு வந்து சிக்கன் மட்டன் கிரேவி வைக்கும்போது நம்ம மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். ரொம்ப வந்து குலைவாயிடுச்சு, வாயில் போட்ட உடனே பூ மாதிரி வந்துடுச்சு அப்படின்னா நான் பல் இருக்கிறவங்களுக்கு மென்று சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு நல்லா தெரியாது. பல் இல்லாதவங்களுக்கு ரொம்ப குலைய வேக வச்சிருந்தோம்னா சாப்பிட்றதுக்கு தோதாக இருக்கும். வேறு பல் நிறையா இருக்கிறவங்க கொஞ்சம் ஒரு மென்று சாப்பிட்ற அளவுக்கு அது வந்துருக்கணும். அப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இப்படி பாத்திரத்தில் தான் வைக்கணும். பாத்திரத்தில் வைக்கிற போது நமக்கு அது நிதானம் தெரியும், இந்த அளவுக்கு வெந்திருக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி தெரியும். நம்ம பல் இல்லை குழந்தைகளுக்கு கொடுக்கணும் வைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வேக வைக்கலாம். எப்பயுமே கறி வந்து நமக்கு நல்லா மென்று சாப்பிட்டாதான் அது ஒரு ருசியாக இருக்கும். எவ்வளோ எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு பார்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் தான் ஊற்றினேன், ஆனால் இப்போ எண்ணெய் தெளிஞ்சு நிறையாவே எண்ணெயாக வந்துருச்சு. இது வந்து கோழிக்கறிங்கிறதுனால ரொம்ப எண்ணெயாக இருக்கு. நம்ம இதை வந்து இன்னும் அடுப்பை கூட வச்சு தான் நல்லா வேக வைக்கணும். ஏன்னா இவ்வளவு தண்ணிகள் எண்ணெயெல்லாம் நிறையா இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரத்தில் ஒட்டாது. இது நல்லா கொதித்து நல்லா வத்த வேகட்டும். இப்போ வந்து நம்ம வந்து கறி மசாலா பொடி போடுவோம். ஏற்கனவே பட்டை கிராம்பு எல்லாம் போட்டிருக்கோம். கொஞ்சம் காலம் கறி மசாலா பொடி போட்டோம்னா நல்லா ஒரு மணமாக இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். இதை நம்ம இறக்கும் போது மல்லிச்செடி மட்டும்தான் போடணும். எல்லாமே போடுறதெல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் இது வந்து கொதித்து வேகணும். அதுக்கப்புறமா நம்ம இறக்க வேண்டியதான். இப்போ கறி வந்து நல்லா எண்ணெய் தெளிஞ்சு நல்லா வந்துருச்சு. கறி நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்படி இந்த அளவுக்கு நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நல்லா ஆறுனதுக்கப்புறம் கெட்டி ஆயிரும். நல்லா அந்த கறியில் வந்து மசாலா பூரா ஒட்டிக்கிட்டு சூப்பராக இருக்கும். ரொம்பையும் பொழுன்னு வறுக்கனாலும் வறுக்கலாம், ஆனால் ரொம்ப அடி பிடிக்கிது. அதனால நம்ம வந்து குறைச்சே வச்சு நம்ம செய்கிறதுனால ரொம்ப லேட்டாகும். நம்ம இந்த மாதிரி இந்த அளவு இருந்தாலே சரியாக வந்துடும். பாத்திரத்தில் ஒட்டாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒட்டிடுச்சுன்னா ஒரு மாதிரி புகை வாடை வரும். இப்போ வந்து நம்ம மல்லிச்செடி போடுவோம். அவ்வளோதான், கறி வந்து நம்ம வச்சாச்சு, ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம அடுப்போடு ஆஃப் பண்ணி எடுத்து போட்டோம்னா நல்லா அந்த கிரேவி எல்லாமே இந்த கறியில் ஒட்டி சாப்பிடும்போது நம்ம இலையில் வச்சு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். இலையில் வச்சோம்னா நம்ம அங்கிட்ட இங்கிட்டு ஓடாத அளவுக்கு கெட்டியாக இருக்கும். இந்த குழம்ப கூட நம்ம என்ன செய்யலாம், சப்பாத்தி, தோசை, பூரி, இப்படி எதுக்குனாலும் நம்ம அந்த குழம்ப அப்படியே அள்ளி வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ரசத்துக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வச்சோம்னா ரசம் சாதத்துக்கெலாம் தொட்டுக்கலாம். இப்படி ஒரு குழம்பு இருக்குது அப்படின்னா இதை வந்து நமக்கு தோசைக்கெல்லாம் தொட்டு, தோசை இட்லிக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அப்புறம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் சிக்கன் வாங்கி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். பாத்திரத்தில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். குக்கரில் வச்சு நம்ம சாப்பிட்றது அது ஒரு மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம வந்து சட்டியில் வேக வச்சு நம்ம அதை செஞ்சு சாப்பிட்ற போது அந்த ருசி அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுக்கி விட்ருங்க.